மேட்ரிமோனியில் பதிவு செய்து பல்வேறு பெண்களிடம் நகை மற்றும் பண மோசடியில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சேர்ந்த 28 வயதுடைய பெண் ஒருவர் திண்டிவனம் டிஎஸ்பி அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்தார். மேட்ரிமோனியில் திருமண தகவல் மையம் மூலமாக தனக்கு அறிமுகமான சென்னை பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த அருண்மொழி என்பவர் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி இருசக்கர வாகனம், ஐபோன் மற்றும் ஜிபே மூலமாக 12 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டு தன்னை திருமணம் செய்து கொள்ளாமல் ஏமாற்றி வருவதாகவும் அவரது செல்போன் எண் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த புகார் மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். திண்டிவனம் டிஎஸ்பி பிரகாஷ் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த செல்போன் எண்ணை ஆய்வு செய்ய சைபர் கிரைம் காவல்துறையினரின் உதவியுடன் அருண்மொழியை சென்னையில் வைத்து கைது செய்தனர். மேலும் மயிலம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் அருண்மொழிக்கு ஏற்கனவே 2 முறை திருமணம் ஆகியுள்ளதாகவும் முதல் மனைவிக்கு 2 குழந்தைகளும் 2வது மனைவிக்கு 1 குழந்தையும் உள்ளது என தெரிய வந்தது. அது மட்டுமில்லாமல் மேலும் பல பெண்களிடம் அருண்மொழி மேட்ரிமோனியில் இணையதளம் மற்றும் திருமண தகவல் மையம் மூலமாக பல பெண்களிடம் தனக்கு திருமணம் ஆனதை மறைத்து இன்ஜினியரிங் படிப்பை முடித்து சென்னையில் சொந்தமாக நிறுவனம் ஒன்றை நடத்தி வருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இது மட்டுமில்லாமல் தன்னை மருத்துவர் என கூறியும் தொழிலதிபர் மகன் என கூறியும் சுமார் 20க்கும் மேற்பட்ட பெண்களை ஏமாற்றியது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அருண்மொழியின் வாட்ஸ்அப் தரவுகளை ஆய்வு செய்த போது பல பெண்களிடம் பல்வேறு விதமான பொய்களை கூறி நம்ப வைத்து ஏமாற்றியது அம்பலமாகியுள்ளது. மேலும் தன் வலையில் சிக்கிய பெண்களிடம் நகை, பணம் என சுமார் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஏமாற்றியுள்ளது தெரிய வந்தது. திண்டிவனம் பெண்ணிடம் ஏமாற்றி வாங்கிய இருசக்கர வாகனம், ஐபோன் போன்றவைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். ஒரு ஆக்டிங் ஓட்டுநராக வேலைக்கு சென்று வந்த அருண்மொழி மேட்ரிமோனியில் பதிவிட்டதன் பேரில் தன் மீது அன்பு கொண்ட பெண்கள் பணத்தையும் பொருளையும் அள்ளி கொடுத்ததால் அதில் சுகபோக வாழ்வு வாழ்ந்துள்ளார். மேலும் அவர்களை கூட்டிக் கொண்டு ஜாலியாக ஊர் சுத்தியதாக தெரிவித்துள்ளார். ஆசை எனும் மாய வலையில் பல பெண்களை வீழ்த்தி தற்பொழுது காவல்துறை விரித்த வலையில் சிக்கி சின்ன பின்னமாகி கம்பி எண்ண கிளம்பி இருக்கிறார் அருண்மொழி. என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நிகழ்ச்சியை புள்ளேரி ஊராட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்மணி தொடங்கி வைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியத்திற்குட்பட்ட புள்ளேரி ஊராட்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் ஒன்றிய செயலாளர் தமிழ்மணி என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசுகையில், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் பொறுப்பேற்றால்தான் இப்போதைய திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்கும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் தனது வாக்குகளை திமுகவிற்கு முழுமையாக செலுத்தினால் மட்டுமே மீண்டும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் பொறுப்பேற்று அனைத்து திட்டங்களும் தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைக்கும் என சிறப்புரையாற்றி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தலைவர் பெருமாள், பூத் BLA 2 துணைத் தலைவர் மோகனா இளங்கோ, துணை சேர்மன் பச்சையப்பன், மாவட்ட கவுன்சிலர் RK ரமேஷ், டெல்லி சுகுமார், ராஜேஸ்வரன் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாக்குச்சாவடி வெற்றி சாவடி என்ற 4 மாசத்துல 6ஆம் சட்டமன்ற தேர்தலில் நாம தளபதியார் செஞ்ச சாதனை எடுத்து சொல்லி வாக்குகள் போடுறோம் பாருங்க. அதெல்லாம் பார்க்கறது அருவருப்பாக இருக்கிறது. அதுக்கு பதில் இடையாக கொடுக்கலாம், ஆனால் அதெல்லாம் ராத்திரி 8 மணிக்கு இந்த கூட்டத்தை ஓகேண்ணா. அன்புக்குரிய நண்பர் பச்சையப்பன் அவர்களே, செயலாளர் தம்பி சுகுமாரன் அவர்களே, எப்படி நம்ம பார்க்கலாம் ஒரு வீடியோ முடியுமா, திருப்ப முடியுமா, ஏதாவது உண்மையை பேச முடியுமா, ஏதாவது கோரிக்கை
ஆனால் அந்த அளவுக்கு சிறப்பாக செஞ்சு வந்தோம். இன்னைக்கு இயக்கம் தமிழகத்திலேயே 73 ஊராட்சிகளை கொண்ட மிகப்பெரிய ஒன்றியமான உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியத்தை இரண்டாக பிரித்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டதை உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழகத்திலேயே 73 ஊராட்சிகளை கொண்ட மிகப்பெரிய ஊராட்சி ஒன்றியம் உத்தரமேரூர் ஆகும். இதனால் சுமார் 34 ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பெறுவதற்கும் அரசு அதிகாரிகளை பார்ப்பதற்கும் சிரமப்பட்டு வந்தனர். இதனால் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக சாலவாக்கத்தை தலைமையாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசு அதற்கான அரசாணையை பிறப்பித்துள்ளது. இதனை கொண்டாடும் வகையில் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் தலைமையில் கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய குழு துணைத் தலைவர் வசந்தி குமார், திமுக ஒன்றிய செயலாளர் குமார், மாவட்ட கவுன்சிலர் சிவராமன், சாலவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா சக்திவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒன்று வாங்கிடுவேன் ஒன்று பிடிக்கப்போ ஊராட்சி மன்ற தலைவர்கள் பங்கேற்கின்ற வகையில் இருக்கா. அந்த ஒன்றிய குழு கூட்டத்தில் ஊராட்சி ஒன்றியம் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும் என்று முதலாக கோரிக்கை வைத்தேன். அதனைத் தொடர்ந்து வரிசையாக சட்டமன்றத்திலேயும் பல ஆண்டுகள் அதை கோரிக்கையாக வைக்கப்பட்டது. இடையில 91, 96 அதிமுக ஸ்ரீ சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்றது. சென்னை தாம்பரத்தில் உள்ள சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டி நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் 60 மையங்களில் இந்த போட்டிகள் நடைபெற்று வருகிறது. சாய்ராம் கல்லூரியில் நடைபெறும் போட்டிகளை அகில இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் துணைத் தலைவர் அபய் ஜர்ரி பார்வையிட்டார். சாய்ராம் பொறியியல் கல்லூரி தலைவர் டாக்டர் சாய் பிரகாஷ் லியோமுத்து வரவேற்புரை நிகழ்த்தினார். ஹேக்கத்தான் போட்டிகளில் குஜராத், பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திர மாநிலங்களைச் சேர்ந்த 200 மாணவர்கள் 20 குழுக்களாக கலந்து கொண்டு மத்திய அரசின் சுரங்க மற்றும் நிலக்கரித்துறை சார்பில் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்காக இந்த போட்டிகள் நடைபெற்றது. மாணவர்களின் புத்தாக்க கண்டுபிடிப்புகளை அபய் ஜர்ரி ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் மூலம் புதிய கண்டுபிடிப்புகள், தொழில் முனைவோர்களை உருவாக்குவதில் வெற்றி பெற்று வருகிறோம். இந்த புதிய கண்டுபிடிப்புகள் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் உற்சாகத்தை அளிக்கும். இதன் மூலம் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய புத்தாக்க கண்டுபிடிப்புகளை இத்தோடு முடிக்காமல் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும். போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வாங்கியதோடு முடிந்துவிட்டதாக நினைக்கக்கூடாது. அனைத்து மாணவர்களும் இது தொடக்கமாக நினைக்க வேண்டும், இது முடிவாக நினைக்கக்கூடாது. தொடர்ந்து தங்களுடைய புத்தாக்க கண்டுபிடிப்புகளில் ஈடுபட்டு தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும். இவ்வாறு அவர் கூறினார். நாடு முழுவதும் 275 பிரச்சனைகளுக்கு பல்வேறு துறைகளில் தீர்வு காண்பதற்காக இந்த போட்டிகள் நடத்தப்படுகிறது. 1300 மாணவர்கள் கொண்ட குழுவினர் இந்தியா முழுவதும் இந்த போட்டியில் பங்கேற்கின்றனர். 60 இடங்களில் இந்த போட்டிகள் நடைபெறுகிறது. இந்த போட்டிகளின் முடிவில் புதிதாக 100 ஸ்டார்ட் அப் கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்தார். இதில் ஆசிரியர்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள் உட்பட 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். National Year of Volunteering, a global reminder to uplift, to empower and to contribute beyond. Not a new message. This is who we are. Collaboration among people is what missing out. We are a nation with 1.4 billion people. We are the largest populated. Investment for nation is something great where the collaboration is really happening and the nation building process starts from the students. This I am seeing are simply exemplary. More importantly, the
quality of teams which are here on the problem statements which they are working, some by Autodesk, some by Ministry of Coal, and so on and so forth, are really good problem statements. It actually gives us the confidence that our youth is really capable of delivering solutions which are global in nature, and these solutions can be taken not just, or they are not just confining to our country, but for the world. That's very, very important. And the way entire organization has happened, we are very, very thankful to the institution. ஆலந்தூரில் முக்தாருக்கு எதிராக ஒருங்கிணைந்த நாடார்கள் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் முக்தாரை கைது செய்யாவிட்டால் தலைமை செயலக முற்றுகை போராட்டம் நடைபெறும் என செய்தியாளர்களிடம் ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் ஜெயபால் தெரிவித்துள்ளார். சென்னை ஆலந்தூரில் நாடார்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு நாடார் சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காமராஜரை பற்றி சமூக வலைதளங்களில் யூடியூப் முக்தார் தவறான கருத்துக்களை பதிவிட்டதை கண்டித்து பலரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. விரைவில் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர். ஆலோசனை கூட்டத்தை சந்திரன், ஜெயபால் ஒருங்கிணைப்பு செய்திருந்தனர். இதில் என்ஆர் தனபாலன், போரூர் ஆனந்தராஜ், முத்து, ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஒருங்கிணைப்பாளர் சந்திரன் ஜெயபால் பேசுகையில், கர்ம வீரர் காமராஜரை பற்றி சமூக வலைதளங்களில் தவறான பதிவுகளை பதிவிட்டதை கண்டித்தும் நாடார்களை இழிவாகவும் கொச்சையாகவும் பேசிய அவரை தமிழக அரசு கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ளாமல் இருப்பதை கண்டித்தும் இதுகுறித்து அனைத்து நாடார் சங்க கூட்டமைப்பினரை ஒன்றிணைத்து தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்றும் தெரிவித்தார். பேசிய யூடியூபர் முக்தார் அகமதை கைது செய்ய வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் உள்ள காவல்துறை அலுவலகத்தில் நாடார் சமுதாயத்தவர்கள் மனு கொடுத்தார்கள். அங்கங்கே போராட்டம், ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என்று அனைத்தையும் செய்தார்கள். அதாவது முக்தார் அகமது காமராஜர் புகழை சிதைத்து விட்டார், நாடார் சமுதாயத்திற்கு ஒரு மதிப்பு குறைவை ஏற்படுத்திவிட்டார் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம். இன்று கூட திருப்போரூர் அருகே சாலை விபத்து. அதிவேகமாக காரில் பயணித்த கல்லூரி மாணவி ஒருவர் பலி. 3 பேர் உடல் நசுங்கிய நிலையில் மருத்துவமனையில் கவலைக்கிடம். திருப்போரூர் போலீசார் விசாரணை. கோயம்புத்தூரை சேர்ந்தவர் ராஜேஷ்குமார். இவரது மகன் 22 வயதான அபிநந்தன் சென்னை குரோம்பேட்டையில் உள்ள பாலாஜி மருத்துவக் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு MBBS படித்து வருகிறார். இவருடன் MBBS படிக்கும் திருநெல்வேலியை சேர்ந்த 23 வயதான செண்பக விநாயகம் அதே கல்லூரியில் அலைடு ஹெல்த் சயின்ஸ் 4ஆம் ஆண்டு படிக்கும் கேரளாவை சேர்ந்த முகமது அலி, நவ்யா, வேலூரை சேர்ந்த மிஸ்பா ஃபாத்திமா ஆகியோரும் மேலும் 5 மருத்துவ மாணவர்கள் உள்ளிட்ட 10 பேர் 2 கார்களில் நேற்று இரவு மாமல்லபுரம் சென்றனர். அங்கு இரவு விருந்தில் கலந்து கொண்டு விட்டு கடற்கரைக்கு சென்றனர். அங்கு நள்ளிரவு வரை இருந்துவிட்டு அதிகாலை 3 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு குரோம்பேட்டை நோக்கி 2 கார்களில் சென்று கொண்டிருந்தனர். திருப்போரூர் புறவழிச்சாலையில் 2 கார்களும் போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது திருப்போரூர் பகுதியில் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விறகு ஏற்றி வந்த லாரியின் பின்பக்கத்தில் மருத்துவ மாணவர்கள் BMW கார் பலத்த வேகத்துடன் வந்து மோதியது. இதில் காரில் இருந்தவர்கள் உடல் நசுங்கி கூச்சலிட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு திருப்போரூர் காவல்துறையினர் சென்று பொக்லைன் இயந்திரம் மூலம் காரை வெளியே எடுத்து காருக்குள் சிக்கியிருந்த 5 பேரையும் மீட்டனர். இந்த விபத்தில் காருக்குள் இருந்த மருத்துவ மாணவி மிஸ்பா ஃபாத்திமா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மற்ற மாணவர்கள் பலத்த காயமடைந்து ஆம்புலன்ஸ் மூலம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். பின்னர் அங்கிருந்து சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். காரில் இருந்த 4 பேரில் 3 மாணவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. சாலையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விறகு ஏற்றி வந்த லாரி கடலூர் மாவட்டம் பின்னலூர் பகுதியை சேர்ந்த பிரபாகரன் என்பவருக்கு சொந்தமானது ஆகும். இந்த லாரி கடலூர் பகுதியில் இருந்து ஆந்திர மாநிலம் காளஹஸ்திக்கு விறகு ஏற்றிக்கொண்டு சென்றிருந்தது. திருப்போரூர் புறவழிச்சாலையில் ஓய்வு எடுப்பதற்காக நிறுத்தியிருந்த போது இந்த விபத்து நடந்துள்ளது. லாரியை ஓட்டி வந்த கடலூரை சேர்ந்த ஓட்டுநர் சுபாஷ் என்பவரை
திருப்போரூர் காவல்துறையினர் கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அவங்க சொந்தக்காரங்க நீங்க நினைச்சேன். இல்ல ஆளே இல்ல, ஒரு ஆளோட இல்ல. சொல்லுங்க. செங்கல்பட்டு மாவட்டம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, தமிழ்நாடு சாலை போக்குவரத்து துறை, மாவட்ட போக்குவரத்து காவல்துறை, மகேந்திரா ரிசர்வ் வாலி மற்றும் யுனைடெட் வே மும்பை ஆகியோர் இணைந்து மிகப்பெரிய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பேரணியில் பொதுமக்களிடம் பொறுப்பான சாலை பயன்பாட்டை ஊக்குவிப்பதும், மாணவர்களிடம் பாதுகாப்பு உணர்வை பதிய செய்வதும் இந்த பேரணியின் நோக்கமாக இருந்தது. இந்த பேரணியை செங்கல்பட்டு மோட்டார் வாகன மண்டல ஆய்வாளர் ஜெயலட்சுமி, போக்குவரத்து ஆய்வாளர் ஆனந்தராஜ் மற்றும் MRVயின் பொறுப்பாளர் வெங்கடேஷ் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த முயற்சியை பாராட்டி மாணவர்கள் தங்கள் சமூகங்களில் சாலை பாதுகாப்பு தூதர்களாக செயல்பட வேண்டும் என்று ஊக்கமளித்தனர். MRVயின் தலைமை பொறுப்பாளர்கள் மதன்ராஜ், லாவண்யா ரெட்டி மற்றும் கெவின், சதீஷ் ராய் ஆகியோரின் முன்னெடுப்பில் 300க்கும் மேற்பட்ட மாணவிகள் உற்சாகமாக பங்கேற்று பாதுகாப்பான ஓட்டுநர் நடைமுறைகளை கொண்ட பதாகைகள் ஏந்தி கோஷங்களை எழுப்பினர். இப்பேரணி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அழகேசன் நகர் வளாகத்திலிருந்து துவங்கி ராட்டினக்கிணறு அரசு கலைக்கல்லூரி, அரசு மருத்துவமனை, பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போன்ற முக்கிய இடங்கள் வழியாக சென்று மீண்டும் பள்ளி வளாகத்திலேயே நிறைவுற்றது. இறுதியாக மாணவிகளுக்கு சிற்றுண்டி, குடிநீர் ஆகியவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வினை பள்ளி தலைமை ஆசிரியை சாந்தி மற்றும் ஜூனியர் ரெட் கிராஸ் செயலாளர் டாக்டர் கீதா குமாரி சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். ஆசிரியர்கள், விருப்ப சேவையாளர்கள் மற்றும் இணை நிறுவனங்களும் உறுதுணையாக செயல்பட்டன. இந்த பேரணி சாலை ஒழுக்கம், தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் பயன்படுத்துதல், போக்குவரத்து விதிகளை கடைபிடித்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பாதுகாப்பான சாலை பயன்பாட்டை உருவாக்க அனைவரின் கூட்டு முயற்சி அவசியம் என்பதை மாணவ மாணவிகள், பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஒரு கனவு இருக்கும், கரெக்ட்டுங்களா? எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு நான் என்ன ஆகணும்ன்ற ஒரு கனவு இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட். அதை நோக்கி நீங்க நல்லா படிச்சு பாதுகாப்பா. டிசிப்ளின்ங்கிறது முக்கியம். டிசிப்ளின்னா என்ன? செல்போனை கண்ட படம் பார்க்கணுமா? எவ்வளவு சீக்கிரம் இன்னைக்கு அதாவது ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் பேக் பாத்தீங்கன்னா
50 above 50. திருக்கோவிலூர் கிளை நூலகத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் பாரதியார் படத்துக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி பகுதியில் உள்ள அரசு கிளை நூலகத்தில் மகாகவி பாரதியாரின் பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு திருக்கோவிலூர் கோவல் தமிழ்ச்சங்க தலைவர் உதயன் தலைமையில் ரோட்டரி சங்க தலைவர் கோத்தம் சந்த், ஒரே தேசம் அறக்கட்டளை கௌரவ தலைவர், முன்னாள் ரோட்டரி சங்க தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் பாரதியார் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் ரோட்டரி சங்க செயலாளர் ராஜேஷ்குமார், பொறுப்பாளர் காமராஜ், ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் சக்திவேல், முன்னாள் ராணுவ வீரர் கல்யாணகுமார், RCC தலைவர் ரமேஷ், ஒருங்கிணைப்பாளர் சிதம்பரநாதன், செயலாளர் ஹரிகிருஷ்ணன், உறுப்பினர் சந்தோஷ், பிரசாந்த், நூலக புரவலர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஐயா எங்க தங்கராஜ் ஐயா வாங்க, முக்காசு கவிதை பத்தி நீங்க தான் சொல்லணும். வாங்க வாங்க. உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த செந்தில் அகில பாரத இந்து மகாசபையின் தமிழக மாநில தலைவராக நியமனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை சேர்ந்த பெரி செந்தில் கடந்த 18 ஆண்டுகளாக அகில பாரத இந்து மகாசபாவில் பல பொறுப்புகளில் பணியாற்றி வந்த நிலையில் கட்சியின் டெல்லி தலைமையகம் அவரை தமிழக மாநில தலைவராக நியமித்துள்ளது. புதிய பொறுப்பை ஏற்ற பிறகு உளுந்தூர்பேட்டைக்கு வந்த அவர் சுங்கச்சாவடியில் பத்திரிகையாளர்களை சந்தித்து மாநில தலைவராக நியமனம் வழங்கிய தேசிய தலைமைக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் மதுரை, திருப்பரங்குன்றம் தொடர்பான வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதியரசர் சுவாமிநாதனுக்கு கொலை மிரட்டல் வந்திருப்பதாகவும் அவருக்கு மத்திய அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். அத்துடன் மாநிலம் முழுவதும் இந்து அமைப்புகளை ஒன்றிணைத்து திருப்பரங்குன்றம் தீப தூணில் தீபமேற்றும் நிகழ்ச்சிக்கு வழிவகுப்போம் என்றும் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அகில பாரத இந்து மகாசபா நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு பெரி செந்திலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். பாரத இந்து மகாசபாவில் கடந்த 18 ஆண்டுகளாக பல பொறுப்புகள் வகித்து வந்தேன். தற்போது என்னை டெல்லியில் அழைத்து எனது வேலைகளை பாராட்டி தமிழகத்திற்கு மாநில தலைவராக என்னை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். அதற்கு முதலில் எனக்கு என்னுடைய தேசிய தலைமைக்கு நன்றியை கூறுகிறேன். அல்லாமல் GR சுவாமிநாதன் நிதியரசர் அவர்களுக்கு மிகப்பெரிய கொலை மிரட்டல் விடுத்து வருகிறார்கள். அவருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை கேட்டுக்கொள்கின்றேன். மாமல்லபுரத்தில் சிற்பக்கலை கல்லூரியில் புதிய கட்டிடங்கள் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் அமைச்சர்கள் சாமிநாதன் மற்றும் அன்பரசன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அரசினர் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரிக்கு சுமார் 13 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய வகுப்பறைகள், நிர்வாக பிரிவு உள்ளடக்கிய கட்டிடம் மற்றும் கல்லூரியின் சுற்றுச்சுவர் ஆகிய கட்டுமான பணிகளின் அடிக்கல் நாட்டு விழா தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் ஆகியோர் புதிய கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டி கல்வெட்டை திறந்து வைத்து கட்டுமான பணிகளை துவக்கி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன் கூறுகையில் 2025, 2026 ஆண்டில் தமிழக முதல்வருக்கு வைக்கப்பட்ட மானிய கோரிக்கையின்படி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள அரசு கட்டிடக்கலைத்துறை மற்றும் சிற்பக்கலை கல்லூரியில் மாணவர்களுக்கு புதிதாக வகுப்பறைகள் கட்டுமான பணிகளும் மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளையும் தொடங்குவதற்காக அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றுள்ளது. விரைவில் ஆசிரியர் பற்றாக்குறை உடனடியாக சரி செய்யப்பட்டு மாணவர்களுக்கு சிறப்பான கல்வி வழங்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி, சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன், கலை பண்பாட்டுத்துறை இயக்குனர் வளர்மதி, இணை இயக்குனர் கார்குழலி,
செங்கல்பட்டு சார் ஆட்சியர் மாலதி ஹெலன், மாமல்லபுரம் அரசினர் கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலை கல்லூரி முதல்வர் ராமன் மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கையில வச்சிருக்க மாதிரி எடுங்க. இந்த பிரின்சிபல் அதை சொல்லிடுமா? கை நிட்டாது சார். கொஞ்சம் பாக்கணும், கொஞ்சம் சிங்கப்பெருமாள் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் சிங்கப்பெருமாள் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் விழா பள்ளி மேலாண்மை குழு கல்வியாளரும் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் KP ராஜன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு 200 மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதில் KRC ரதீஷ், கதிரவன், ஊராட்சி மன்ற தலைவர் விஜயலட்சுமி துரைபாபு, ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், பள்ளி மேலாண்மை குழு முன்னாள் தலைவர் அலிசபர் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர், வார்டு உறுப்பினர்கள், மாணவ மாணவிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சுவைத்தமிழே நீ என் உடலேறி உயிரேறி என்னை பொறுத்தவரை மிகவும் பெருமைக்குரிய ஒரு விஷயமாக கருதுகின்றேன். பள்ளி அளவில் பாராளுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறது. உலகத்திற்கு ஒரு உன்னத அடையாளமாக விளங்கிக் கொண்டிருக்கும் தமிழ் புதிய தொழிலாளர் சட்டங்களை அமல்படுத்துவதனால் தமிழ்நாட்டின் தொழிலாளர் நல வாரியங்களில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என சில தொழிலாளர் அமைப்புகள் தவறான கருத்தை பரப்பி வருகின்றனர். இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என பாலா தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் NFITU தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆலங்குப்பம் பாலா அளித்த பேட்டியில் சூழ்நிலையை தீவிரமாக கவனத்தில் கொண்டு NFITU தமிழ்நாடு, NFITU தேசிய தலைவரும் கான்சென்ட் ஒருங்கிணைப்பாளருமான மரியாதைக்குரிய டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் அவர்களை அணுகி உடனடியாக இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்று கூறியிருந்தோம். தொழிலாளர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்த டாக்டர் ஜெய்ஸ்வால் டிசம்பர் 10 அன்று இந்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்திற்கு அதிகாரப்பூர்வ பிரதிநிதிகளை உடனடியாக அனுப்பியிருந்தார். இந்த முறையீட்டிற்கு பதிலளிக்கும் விதமாக
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் கடந்த 10ஆம் தேதியிட்ட அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு மூலம் தெளிவான மற்றும் அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை வழங்கியது. புதிய தொழிலாளர் சட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட பின்னரும் அமைப்புசாரா துறை தொழிலாளர்களுக்கான தற்போதுள்ள சமூக பாதுகாப்பு திட்டங்கள் தொடரும் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அமைப்புசாரா தொழிலாளர் சமூக பாதுகாப்பு வாரியத்தை நிறுவுவதற்கான ஏற்பாடு இருக்கும். இது பல்வேறு பிரிவு அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு பொருத்தமான சமூக பாதுகாப்பு மற்றும் நலத்திட்டங்களை மாநில அரசுக்கு பரிந்துரைக்கும். எனவே புதிய தொழிலாளர் குறியீடுகளை செயல்படுத்துவதால் தமிழ்நாடு உட்பட எந்த மாநிலத்தின் தொழிலாளர் நல வாரியங்களிலும் எந்த பாதகமான விளையும் ஏற்படாது என்று திட்டவட்டமாக தெளிவுபடுத்தப்பட்டது. தொழிலாளர்களிடையே தேவையற்ற அச்சத்தை உருவாக்கும் நோக்கில் இத்தகைய அடிப்படையற்ற, குழப்பமான மற்றும் தவறான பிரச்சாரத்தை NFITU தமிழ்நாடு கடுமையாக கண்டிக்கிறது. மேலும் தொழிலாளர்களுக்கு துல்லியமான, உண்மை மற்றும் நம்பகமான தகவல்களை வழங்குவதில் இந்த அமைப்பு உறுதியாக உள்ளது. மேலும் தமிழ்நாடு முழுவதும் தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்க NFITU தொழிற்சங்கம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய தொழிற்சங்கத்தின் தமிழ்நாட்டுடைய தேசிய பொதுச் செயலாளராக இருந்து கொண்டு வருகிறேன். புதிய தொழிலாளர் சட்டங்களை அமுல்படுத்துவதனால் தமிழ்நாட்டின் தொழிலாளர் நல வாரியங்களில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சில தொழிலாளர் அமைப்புகள் தவறான கருத்தை பரப்பி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையை தீவிரமாக கவனத்தில் கொண்டு நேஷனல் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியன் ட்ரேட் யூனியனுடைய தொழிற்சங்கம் தமிழ்நாடு தேசிய தலைவர் கன்சர்ன் ஒருங்கிணைப்பாளருமான மரியாதைக்குரிய டாக்டர் தீபக் ஜெய்ஸ்வால் அவர்களை அணுகி உடனடியாக இந்த பிரச்சனையில் தீர்வு காண வேண்டும் என்று கூறியிருந்தோம். தொழிலாளர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளித்த மரியாதைக்குரிய டாக்டர் ஜெய்ஸ்வால் அவர்கள் டிசம்பர் 10, 2020 ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் 108 ஆம்புலன்ஸ் வருவதற்கு தாமதமானதால் காயமடைந்த நபரை ஆட்டோவில் மருத்துவமனைக்கு ஏற்றி சிகிச்சைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினரின் செயல் பொதுமக்களின் பாராட்டை பெற்றுள்ளது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் வினோத்குமார். தேனி மாவட்டம் முழுவதிலும் உள்ள மருந்து விற்பனை கடைகளில் மருந்து விற்பனை செய்யும் பிரதிநிதியாக பணிபுரிந்து வரும் இவர் மதுரையிலிருந்து ஆண்டிப்பட்டியை நோக்கி மதுரை தேனி சாலையில் வந்து கொண்டிருந்த போது கொண்டமன் நாயக்கன்பட்டி பகுதியில் மதுரையிலிருந்து வேகமாக கம்பம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தலை உள்ளிட்ட பகுதிகளில் காயமடைந்த வினோத்குமாருக்கு ரத்தப்போக்கு ஏற்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் மற்றும் அங்கிருந்த நபர்கள் 108 ஆம்புலன்ஸிற்கு தகவல் தெரிவித்து அரை மணி நேரத்திற்கு மேலாகியும் வருவதற்கு தாமதமானதால் காயத்தின் தன்மையை உணர்ந்து ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் பொதுமக்களின் உதவியுடன் காயமடைந்த வினோத்குமாரை அப்பகுதியில் வந்த ஆட்டோவில் ஏற்றி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். காவல்துறையினரின் இந்த செயல் பொதுமக்களிடம் பாராட்டை பெற்றுள்ளது. இதற்கிடையே ஆண்டிப்பட்டி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள காயமடைந்த நபருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த நபர் நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாஜகவினரை பாஜக வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் தலைமையிலான பாஜகவினர் சிறையில் பார்த்து ஆறுதல் கூறினர். கடந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று பாஜக உள்ளிட்ட இந்துத்துவ அமைப்பினரின் கோரிக்கையை ஏற்று மதுரை திருப்பரங்குன்றம் மலையின் தீபத்தூணின் மீது தீபம் ஏற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நீதிபதி CR சுவாமிநாதன் உத்தரவிட்ட நிலையிலும் அதற்கு தமிழக அரசு அனுமதிக்காததால் பாஜக உள்ளிட்ட கட்சியினரும் காவல்துறையினருக்கும் கடுமையான வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர். இதில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட சிலரை தவிர 10க்கும் மேற்பட்டோர் தேனி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் தேனி மாவட்ட சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாஜகவினரை பாஜக தேனி மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினர் சார்பில் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தேனி மாவட்ட பாஜக வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சன்னாசி பாபு, திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி உயர்நீதிமன்ற நீதிபதி CR சுவாமிநாதன் உத்தரவிட்ட நிலையில் அவரது உத்தரவையும் மதிக்காமல் இந்துக்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக திமுக அரசு வேண்டுமென்றே இதனை தடுத்ததாகவும், இதற்காக குரல் எழுப்பிய பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பினர் மீது திட்டமிட்டு பொய் வழக்கு போட்டு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாகவும், விரைவில் அவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் மாநில நிர்வாகிகளின் ஆலோசனைப்படி அடுத்த கட்ட போராட்டங்களில் ஈடுபடுவோம் என்றும் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாங்க சார், முன்னாடி வாங்க. போட்டோ தானே சார், வாங்க சார். வரிசை வந்து நிறைய பொறுத்த மாதிரி இருக்கா? இல்ல எல்லாம் வி ஷேப்ல எடுத்துக்கலாம். போட்டோ தானே. வாங்க இங்க வாங்க. माता के जय, भारत माता के जय, वंदे மாதரம், वंदे மாதரம், जय हिंद, ஜெய் ஹிந்த். இங்க வந்துட்டு நீங்க என்ன மேட்டர் பண்ணுவீங்க பாத்துட்டு எல்லாரும் கவர் ஆகுது சார். வந்து தீபாவளிக்காண்டி எங்களுக்கு வந்து உத்தரவிட்டார். அதை நாங்கள் உத்தரத்தை நிறைவேற்றுக்காண்டி எங்களுடைய இந்துக்களுடைய ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்றுக்காண்டி அன்றைக்கி திருப்பூர்ன்றது எல்லாருடைய இந்துக்களும் தன்னுடைய இந்து உணர்வை தெய்வ பக்தியை வெளிப்படுத்துறதுக்காக அந்த திருப்பூர் மலையில் எல்லாருமே வந்து சந்திச்சாங்க.